இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க படம் மலையாளத்துல ரீசன்ட் டைம்ல ரிலீஸ் ஆன ரோந்த் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கு. மலையாளத்துல மட்டும் எப்படிதான் அப்படிலாம் யோசிக்கிறாங்க, எப்படிதான் அப்படிலாம் படம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல தடவை நம்மளாம் பிரமிச்சது உண்டு. ஸோ அந்த விதத்துல இந்த படத்தை சும்மா தாறுமாறா எடுத்து வச்சிருப்பாங்க. படத்தோட கதையை ஒரு 2 போலீஸ்காரங்க சேர்ந்து நைட் டைம்ல ஒரு நாள் நடக்கக்கூடிய இந்த ரோந்து பணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நேரத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கு அப்புறம் இவங்களோட வாழ்க்கையே வேற மாதிரி திசை திருப்பி போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. கிளைமேக்ஸ்ல இப்படி ஒரு சீன் வச்சிருவாங்க சொல்லி கண்டிப்பா நான் யோசிச்சு பார்க்கல. ஸோ அந்த அளவுக்கு மனசையே உருக வச்சுட்டாங்க. ஸோ என்ன எதுன்னு டீட்டெயிலாக படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் மறக்காம ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு நிறைய வீடியோ போறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க இப்ப நிறைய வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆபீசர் அங்க கூட்டு வராங்க. ஏதோ தப்பு பண்ணிட்ட போல தெரியுது. உள்ள வரும்போது கூட இருக்கிற சக போலீஸ்கார முறைச்சிட்டு வராரு. இங்க உயர் அதிகாரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு போலீஸ்காருக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்கும்போது, இதை பாருங்க, இந்த கொலைக்கான காரணம் எதுவுமே எனக்கு தெரியாது, தேவையில்லாம நீங்க என்ன மாட்டி விட பாக்காதீங்க, முடிஞ்சா இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளி கொண்டு வருங்க, இல்லனா நான் எப்படி வெளியே வரணும், இந்த கேஸை எப்படி டீல் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரை எதிர்த்து பேசிட்டு அப்படியே இங்க இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது கூட கார்ல ஏறினதுக்கு அப்புறம் வெளியே வரும்போது சில ரத்த கரைகளை அங்க இருக்கிற போலீஸ்காரங்க ரோட்ல நின்று கழுவிட்டு இருக்காங்க. அதை இவர் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப மனசு உடைஞ்சு போறாரு. சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கு போனா இங்க ஒருத்தர் காமிக்கிறாங்க. அவரோட குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே பைக்ல ஒரு ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போறாரு. குரங்கெல்லாம் பார்க்கலாம் வாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அவங்க வந்து வைஃப் கிட்ட விடுறாங்க. ஏதாவது பிரச்சனை திரும்ப பாப்பாக்கு உடம்பு முடியலன்னா எனக்கு போன் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க டியூட்டிக்கு கிளம்புறாரு. ஆக்சுவலி இவர் ஒரு போலீஸ்காரரு, கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணிருக்காரு புதுசா. சோ இப்ப இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. டியூட்டிக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. அங்க லேடி கான்ஸ்டபிளா இருக்காங்க. நைட் டியூட்டி மட்டும் எனக்கு போட்டுறாதீங்க சார், போடும்போது இந்த குடிகாரங்க எல்லாம் வேற கூட்டு வந்துடாதீங்க, எனக்கு ரொம்ப டார்ச்சலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அதே இடத்துக்கு ஒரு எஸ்ஐ சார் ஒருத்தர் வராரு. எங்கேயா வாயில் சென்னை இன்னுமாயா வரமாட்டா, எப்ப பாராம இப்படிதான் லேட்டா ஆயிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ போன் பண்ற மாதிரி தெரியுது. அங்கதான் நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. அர்ஜென்டா கிளம்பலாம்னு பார்த்தாக்கா அங்க ஒரு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பொண்டாட்டிக்காரி இவரோட போனை வாங்கி செக் பண்ணிட்டு இருக்காங்க. சந்தேக புத்தி ரொம்ப அதிகம். அப்போ அதே இடத்துல நிறைய போன் கால்லாம் வந்தது. நேத்து நைட்டு கூட ஒரு போன் கால் வந்திருக்குது. நைட் டைம்ல உனக்கு எதுக்கா போன் பண்ணணும், யார் யாருன்னு சொல்லி கேட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் கால் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு போன் எல்லாம் நோண்டி நொங்கு எடுப்பாங்க. அந்த அளவுக்கு சந்தேக புத்தி அதிகமா இருக்கு. என்னை விட்டுட்டு போயிடலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருக்க. அப்ப கூட கோவப்படாத, இது பாருமா, அது வந்துட்டு போலீஸ்ல கொடுத்த ஒரு போன், என் போன் இங்க இருக்கு, பர்சனலான போனை நீ எடுத்து வேணா செக் பண்ணிக்கோ, வேணா கொடுத்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்ப சொல்றாங்க. மீன் குழம்பு வச்சிருக்கேன், ஷார்ப்பா 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க சிரிச்சுக்கிட்டே அவரு கிளம்புறாரு. ஒரு துளி கோவம்ல போன் கால் வந்தது இல்லையா, அப்ப கூட போன் பண்ணிட்டு இதை கிளம்பிட்டா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா வராரு. கார்ல வந்து விட்டுட்டதுக்கு அப்புறம் ஏயா ஒரு தடவை கூட இந்த மாதிரி சீக்கிரமா வரமாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் திட்டிட்டு இருக்க. சரி சரி என்ன டியூட்டி அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதோ பைலட் வராங்களா, அவங்க கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கணும், ரோந்துல இருங்க இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப ரோந்துக்கான அந்த ஜீப் இருக்கு இல்லையா, அதை நம்ம புதுசா சேர்ந்திருக்க அந்த கான்ஸ்டபிளும் அவரும் இங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் 2 பேரும் சேர்ந்துட்டு காரை எடுத்துட்டு அப்படியே ரோந்து போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு சில பேரை பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. ஒரு கடைகிட்ட நின்று ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கிறான சிலுவை ஒண்ணு வாங்கிட்டு வந்து கார்ல மாட்டுறாரு. பக்கத்துல இருக்கிற கான்ஸ்டபிள், ஏ சார், இந்த மாதிரி பொது வாகனத்துல இந்த மாதிரி எல்லாம் எதுவும் மத ரீதியான பொருளை எதுவும் வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவரு கடுப்பாக்குறாரு. அது ஒன்றும் மத ரீதியானது கிடையாது, அது ஒரு ஸ்டார் தானே அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சரி நாங்க இருந்து வண்டி எடுத்துட்டு திரும்ப கிளம்புறாங்க. போற வழியில நிறைய லாட்டரி டிக்கெட்ஸ் எல்லாம் கூடமே நம்ம புதுசா சேர்ந்திருக்க கான்ஸ்டபிள் வாங்குறாரு. அதையும் இவரு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. வேலை எத்தவன் தான் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு டைம் அடிச்சது அப்படின்னாக்கா வாழ்க்கையா மாறிடும் சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு திரும்ப கார் எடுத்துட்டு போகும்போது ஒரு காலேஜுக்கு போற வழியில ஒரு 4-5 பேரு பசங்க நின்றுட்டு இருக்கிறானுங்க. என்னடா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, சார் இது எங்க ஊரு, சும்மா பொழுது போகல அதனால நின்றுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து காலேஜ் பொண்ணுங்களை நிறைய பேரை கிண்டல் பண்றதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இங்கெல்லாம் நிக்க கூடாது போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பசங்க கொஞ்சம் நக்கலா பேசுறானுங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோபம். இறங்கி வந்து அவங்கள சும்மா பிடிச்சு ஒரே நெசுகிறாரு. இதை பாரு, தூக்கி உள்ள வச்சு சொருகுன்னு சொருகிடுவேன், நான் திரும்ப வரதுக்குள்ள இந்த இடத்துல நீ நிக்க கூட, கிளம்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள மிரட்டி அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் ஜீப் எடுக்க சொல்றாரு. போகும்போது கூட இந்த மாதிரியான பசங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது, அவங்களெல்லாம் பார்த்தல அவெல்லாம் கொஞ்சம் திமிரு பிடிச்சுடுங்க, உள்ள போனாலும் பயம் இல்லாதவனுங்க,
பசங்க ஈஸியா வெளியே வந்தலாம்னு சொல்லி தைரியத்துல பேசுறானுங்க. இந்த மாதிரியான ஆளுங்க எல்லாம் பிடிச்சி 4 நசுக்குனா தான் சரி வரும். 3 கோடி மக்களை வெறும் 40 லட்சம் போலீஸ்காரங்களை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? போலீஸ் கொடுக்குற அடி பயத்தினால மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சும்மா ஐபிஎஸ் படிச்சுட்டு அப்படியே டைரக்டா வந்துருது. உனக்குலாம் எவனா அந்த வேலையை கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே வராரு. இது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அப்பப்ப கடுப்பாகிட்டே இருக்குது. திரும்ப அப்படியே ரோந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அங்க ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இந்த மதத்தை பத்தி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்த இவரை பார்த்தோன்னே இவர்கிட்ட வந்து பாடம் எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரை போயிட்டு, நான் புதுசா ஜாயின் பண்ணப்ப வேலையில நிறைய பேத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கினேன், குடிச்சேன், ரொம்ப ஒரு மாதிரி தப்பான வழக்கத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் இயேசுவோட கிருபையால இது எல்லாமே மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருந்த ஃபாதர் இவரை விட்டுறாரு. ஆனா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட இது பாருங்க, அந்த போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, அவர் நிறைய லஞ்சம் வாங்கினாரு, குடிப்பாரு, பொம்பளை பழக்கலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சும்மா விளையாட்டுக்கா சொன்னதை மைக்கில பப்ளிக்கா எல்லாரும் சொல்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோ ஃபர்ஸ்ட் இந்த வண்டி அடியா, இவன் வேற என் மானத்தை வாங்கிடுவோம் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்ப வண்டி எடுத்துட்டு அப்படியே ரோந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு இடத்துல ஏதோ கூட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னையா சொல்லி ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கும் போது தான் தெரியுது இவங்களோட பையன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனதா சொல்லி அவங்க வீட்டுல இருந்து வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு லவ் மேட்டர். உங்க பையன் என்ன வேலை பாக்குறான்னு சொல்லி கேட்டா அவன் இந்த ஒயரிங் வேலை எல்லாம் செய்யறான், ஃப்ரெண்டு கூட தான் சார் இருந்தான், அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணியான்னு சொல்லி கேட்டா போன் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இவனுக்கு போன் பண்ணாலும் போன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிரச்சனை பண்ண வந்த பசங்க போலீஸ்காரங்களை பார்த்தோன்னே கிளம்பி போயிட்டானுங்க. சரி திரும்ப அவனுக்கு வந்தானுங்க அப்படின்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து இந்த ஜீப் திரும்பவும் அப்படியே ரவுண்ட்ஸ்க்கு கிளம்புது. அப்போ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு கால் ஒண்ணு வருது. ஏதோ ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் சொல்லிட்டு அந்த அட்ரஸ கொடுத்துருக்காங்க. சரி வண்டி அங்க விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ரோந்தாளுங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. அப்படியே கட் பண்ண இங்க ஒரு சீனை காமிக்கிறாங்க. ஒரு 4 பசங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறானுங்க. ஏதோ வசதியான பசங்க போல இருக்கு. அங்க இருக்கிற ஒரு லேடி அம்மா, எதுக்குடா நீங்க போய் அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, போலீஸ் வேற பாத்துருச்சுல, தேவையில்லாத பிரச்சனை இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யாரோ போலீஸ்க்கு வேற போன் பண்ணிருக்காங்களா, யார் அது அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்கும் போது தான் தெரியுது இந்த வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு கீழ் ஜாதி பையன் கூட ஓடி போச்சான். சோ இந்த பிரச்சனைக்காக அந்த பொண்ணை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் கூட்டிட்டு போன அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கார வீட்டுல போயிட்டு இவனுங்க பிரச்சனை பண்ணிருக்கானுங்க. அந்த இடத்துல தான் போலீஸ்காரங்க வந்திருக்கானுங்க. போலீஸை பார்த்து தான் இவனுங்க அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கானுங்க போல. சோ எது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல போலீஸ் வர ஆரம்பிக்குது. சரி என்ன நடந்தாலும் சரி நீங்க வெளியே வராதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா முன்னாடி போய் நிக்குது. அங்க இருக்கிற நம்ம கான்ஸ்டபிள் தான் இறங்கி வரான். ஹீரோ அந்த பக்கம் உள்ளுக்குள்ள போன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இது பாருங்க ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இங்க வந்திருக்குது, விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த லேடி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது பாருங்க மிஸ்ஸிங் கேஸ்ல எது இல்ல, அந்த பொண்ணு கிடைச்சிட்டா வீட்டுக்குள்ளதான் இருக்கிறா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அந்த பொண்ணை வர சொல்லு, ஒரு சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நாங்க அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் சொல்லும்போது இது பாருங்க எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, பொண்ணெல்லாம் இங்க கூட்டிட்டு வர முடியாது, அதான் இருக்குன்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இவரு கொஞ்சம் கடுப்பாக்குறாரு. அதெல்லாம் முடியாது, நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி இவர் உள்ள போக அங்க இருக்கிற ஒருத்தர் மட்டும் நம்ம கான்ஸ்டபிள் வந்து தடுக்கிறான். பயங்கரமா அவங்க 2 பேத்துக்குள்ள வாக்குவாதம் ஆகுது, கைகலப்பாவே ஆகுது. 2 பேரும் அடிக்க உள்ளுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி நம்ம கான்ஸ்டபிள் ஒரு அடி அடிச்சிடறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து இது பாரு தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, கேஸ் வந்தது எனக்கு, உனக்கு டிரைவர் வேலை மட்டும் தானே, நீ டிரைவர் வேலை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கூட வந்த கான்ஸ்டபிள் உள்ள அனுப்பிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோ இங்க வராரு. வந்ததுக்கு அப்புறம் இது பார்ப்பா மிஸ்ஸிங் கேஸ் இங்க இருந்து வந்திருக்குது, மேல இடத்துக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்ததால அந்த பொண்ணை நாங்க பார்க்கணும், அப்படி இல்லைன்னா யாரு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணாங்களோ அவங்களா வந்து ஒரு லெட்டர்ல சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிருச்சுன்னு நாங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க பேசிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த லேடி அம்மா உள்ள போயிட்டு அங்க இருக்கிற அவங்க வீட்டுக்காரர்கிட்ட இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்கு, பொண்ணு காணாம போன விஷயத்தை பத்தி சொல்லாத, வெளியே தெரிஞ்சனா ரொம்ப அசிங்கமாயிடும், நீ இந்த மாதிரி லெட்டர்ல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்கள போயிட்டு அதை செஞ்சிருக்காங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க இருந்த அந்த போலீஸ்காரங்களும் 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு சீன்ல அந்த லேடி அம்மா யாருக்கோ போன் பண்றாங்க, அவங்க பையன் ஏதோ துபாயில இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறானா, ஓடி போன விஷயமும் இங்க தெரிஞ்சிருக்குது, சோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பேசிட்டு இருக்கிறானுங்க. எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கத்துல நம்ம கான்ஸ்டபிள் கொஞ்சம் முறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இது பாரு அவனை போயிட்டு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் மத பிரச்சனை வந்துடும், தேவையில்லாம இது பண்ணாத, என் வேலைக்கும் உழ வச்சிடாத அப்படிங்கிற மாதிரி இங்க பேசிக்கிட்டே போறாங்க. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் கொஞ்சம் மெதுவா இருக்குது, அதை கொஞ்சம் அதிக வச்சா என்னடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சவுண்டா பேச ஆரம்பிக்கிறாரு. திரும்ப வண்டி எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒண்ணு ஏதோ விபத்து நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. சரி என்ன ஏதுன்னு இறங்கி பார்த்தா ஒரு ஃபாதர், இவருக்கு தெரிஞ்ச ஃபாதர் தான் போல நம்ம ஹீரோக்கு. என்ன ஃபாதர் ஆச்சுன்னு சொல்லி கேட்டா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பசங்க இந்த காரை வந்துட்டு இடிச்சிருக்கானுங்க. இடிச்சதுல கார் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது கேஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பசங்க ஏதோ ஃபாரினுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க,
கேஸ்ல ஒண்ணு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கார்டு வேற உடைஞ்சிருக்கு இல்லையா, அது ஒரு 10,000 ரூபாய் செலவாகும், நான் போயிட்டு பேசுறேன் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜீரா அந்த இடிச்ச பசங்கள்ட்ட போயிட்டு பேசுறானுங்க. பேசும்போது அவனுங்க குடிச்சிருக்கிறதே நம்ம கான்ஸ்டபிள் கண்டுபிடிக்கிறாரு. சார் குடிச்சிட்டு இவனுங்க வண்டி ஓட்டிருக்காருன்னு சொல்லும்போது, ஏண்டா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க, வண்டியில ஜீப்ல இறங்கடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது, சார் எஸ்பி எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா எஸ்பி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற எஸ்பி அடிச்சு உள்ள தூக்கி புளிஞ்சிரும் பாத்துக்கன்னு சொல்லி ஜீப்ல உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட திரும்பவும் அந்த ஃபாதர், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை, பாவம் சின்ன பசங்க ஏதோ பண்ணிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியான்னு சரின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்ட்ட போயிட்டு நம்ம ஹீரோ, இது பாருங்கடா, ஏதோ அந்த ஆளு சொன்னதை ஒண்ணு உங்களை விடுறேன், அந்த வண்டி இடிச்சதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும், காசு இருந்தா உங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, கேஸ்லாம் ஒன்றும் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பசங்களும் ஒரு 10,000 ரூபாய் அந்த ஃபாதர் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பணம் வாங்கினீங்கல்ல, இந்த பணம் உங்களுக்கு எப்படி தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நீங்க நேர்மையான ஆளு, அதுவும் இல்லாம அப்பவே அந்த பசங்களை வேற விட சொன்னீங்க, சோ அப்படி விட்டுருந்தா கூட உங்களுக்கு இந்த 10,000 ரூபாய் வந்திருக்காதுல்ல, தேவையில்லாத பணம் ஒரு நபர்கிட்ட இருக்கக்கூடாது இல்லையா, அப்படின்னா அந்த பணத்தை நீங்க என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த 10,000 ரூபாவை நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. இதையும் நம்ம கான்ஸ்டபிள் பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிக்கிறாரு. சரின்ட்டு அங்கிருந்து கிளம்ப சொல்றாரு ஃபாதரையுமே. அந்த பணத்தெல்லாம் வாங்கி வண்டியில வச்சுக்கிட்டு திரும்பவும் அங்கிருந்து ரோந்துல கிளம்பிட்டே இருக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்து முறைச்சிட்டே இருக்க, என்னடா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இப்படிலாம் எதுக்கு சார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, தோ நீ ஓட்டிட்டு இருக்கல இந்த ஜீப், இது ரிப்பேர் ஆகி பல நாள் ஆச்சு, ஷெட்ல கொண்டு போய் விட்டேன், 40,000 ரூபாய் செலவு, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்கல, என் கை காசு தான் கொடுக்கணும், அவன் ஏதோ நான் போலீஸ்காரங்கிறதால இன்னும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்கான், இல்லைன்னா என் சட்டையை பிடிச்சி கழுத்து நெரிச்சு என்கிட்ட பணம் கேட்பான், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கவர்மெண்ட் ஒத்த பைசா கூட கொடுக்காது, நாம தான் செலவு பண்ணணும், அந்த செலவுல என்ன என் கை காசா போட்டு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப கூட நம்ம கான்ஸ்டபிள் என்ன சொல்றான், நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எப்ப ஹரிச்சந்திரா நீ ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் வண்டி அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல நம்ம கான்ஸ்டபிளோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியல போல இருக்கு, திரும்பவும் டேப்லெட் மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பக்கத்துல ஒரு இடத்துல சாப்பிடலாம் சொல்லிட்டு வீட்டுல மீன் குழம்பு செஞ்சாரு இல்லையா, அதை எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஒரு 2 சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டு இருக்க. கான்ஸ்டபிளையும் சாப்பிட சொல்றாரு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு போன் பண்ணி கேட்கும்போது, பாப்பாக்கு திரும்ப ஃபீவர் வந்திருக்கு, இப்ப கொஞ்சம் டேப்லெட் கொடுத்துருக்கோம், அப்பப்ப துணி வச்சு கொஞ்சம் தொடச்சு விட்டு இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு இப்ப திரும்பவும் ஏதோ பைலட் வராங்க, விஐபிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக திரும்பவும் அவங்களோட ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. பாதி சாப்பாடோட கை கழுவிட்டு திரும்ப அவங்க கூட போயிட்டு இருக்காங்க. கார் நம்ம கான்ஸ்டபிள் 90ல ஓட்டுறப்பல பயங்கர ஸ்பீடு, ஏன்டா அவ்வளவு வேகமா போற, பின்னாடி வர காருக்கு முன்னாடி போற காருக்கும் ஹேர் பேக் இருக்குது, எங்கேயாவது இடிச்சா கூட அவனுங்களாம் பொழைச்சுக்கோனுங்க, ஆனா இந்த வண்டி இருக்கு இல்லையா, இதுல ஒரு மண்ணுமே கிடையாது, செத்தாக்கும், நம்மள அள்ளி தூக்கி போறது கூட எலும்பு மிஞ்சுமான்னு தெரியாது, உன் அப்பா வீட்டு கார் மாதிரி வேகமா ஓட்டாத, கொஞ்சம் பொறுமையா ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் பொறுமையா ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஐபிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் கார் ஸ்லோவாகுது. ஸ்லோவானதுக்கு அப்புறம் ஹீரோக்கு அப்படியே ஒரு போன் கால் வருது. போன் பேசிட்ட உடனே திரும்பவும் அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வரக்கூடிய வால்யூம் அதிகமா இருக்குல்ல, ஏன்டா இது இவ்வளவு சத்தமா வச்சிருக்கா, கொஞ்சம் பொறுமையா வச்சதா என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம கான்ஸ்டபிளுக்கு பயங்கர கடுப்பாகுது. சார் நீங்க தான் முன்னாடி கம்மியா இருக்க அதிகமா வைக்கணும்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே கம்மியா வைக்கணும்னு சொல்றீங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முறைக்கிறதுக்கு, ஏன்டா காமன் சென்ஸ் கொஞ்சம் கூட உனக்கு இல்லையாடா, அந்த இடத்துல வண்டி போற சத்தம் அதிகமா இருந்ததுன்னா அதிகமா வைக்க சொன்னேன், இப்ப யாருமே இல்ல, நைட் டைம் ஆயிடுச்சு, இப்ப கொஞ்சமா வச்சா கேக்குல காது, என் காது செவிட்டு பையனா ஆக்கிடுவோம் போல இருக்குது, சரியான கூமுட்டையில என் கூட டியூட்டி போட்டுட்டு எனக்கு இம்சையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அவங்களோட ஸ்டேஷன்ல போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கான்ஸ்டபிள் போனுக்குலாம் சார்ஜ் போடுறாரு. ஹீரோக்கு கொஞ்சம் வயிறு கடமடாங்குது, டாய்லெட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, போன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல எஸ்பி இருக்காரு இல்லையா, அவரு நம்ம ஹீரோக்கு போன் பண்றாரு. ஏயா ஏதோ ஒரு பையனை காணாம சொன்னீங்களே, எங்க போனாங்க, என்ன ஆச்சு, ஏதாவது தெரியுமா சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிற நம்ம ஹீரோ, சார் அவன் ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருக்கான், அவன் ஏதோ வயரிங் வேலை பாக்குறதா சொன்னாங்க, மத்தபடி ஏதோ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. சரின்ட்டு இங்க போன் கட் பண்ணா. அதே மாதிரி அந்த எஸ்பி இருக்காரு இல்லையா, அவரு அங்க இருக்கிற சில பசங்களோட, இது பாருங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, இந்த இடத்துல அவன் இருக்கான், விசாரிச்சதுல தெரிய வருது, அங்க நீ போங்க பாருங்க, நான் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரு ஏதோ ஒரு பசங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. அந்த காணாம போச்சுல ஒரு பொண்ணு லவர் கூட ஓடி போச்சு, அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு தான் எஸ்பி இந்த மாதிரி ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தவங்கள காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு போன் கால் வருது, அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்குது போல. அங்க பக்கத்துல இருக்கிற நம்ம கான்ஸ்டபிள் இருக்காரு, அவரை என்ன பண்றாங்கன்னா, நீங்க கொஞ்சம் எட்டை போறீங்களா, போன் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த போன் காலை அட்டன் பண்றாங்க நம்ம லேடி போலீஸ். வீடியோ கால்ல அவங்க குழந்தை ஏதோ பார்க்கணும்னு சொல்லியிருக்கு போல, அப்படியே இவரும் பார்த்து பேசிட்டு போனை வைக்கிறாரு. இந்த பக்கத்துல ஏதோ ஒரு எமர்ஜென்சி
கால் ஒன்று வந்திருக்குது, ஒரு இடத்துக்கு போகணுமா சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த லேடி கான்ஸ்டபிள் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா கூட நான் வர முடியாது, எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை, நம்ம கான்ஸ்டபிளையும் இன்னொருத்தவங்களையும் அனுப்புறாங்க, அவங்கள போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம லேடி கான்ஸ்டபிளும் உங்களை போக சொன்னாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப எதுக்காக நீங்க என்ன போக சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட என் ஹஸ்பண்ட்கார ஒரு சந்தேக புத்தி, அதனாலதான் சார் உங்களை எட்டைய போக சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜீப் எடுத்துட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால் ஒன்று வந்தது இல்லையா, அது எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ரூட் எல்லாம் நம்ம கான்ஸ்டபிள் தான் கேட்கறாப்புல. ஏதோ ஒரு ஒத்தையடி பாதையில ஏதோ போற மாதிரி தெரியுது, அங்க ஏதோ ஒரு ஆளு மனநல பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாராம், அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கால் வந்திருக்குது. ஏன்டா பைத்தியக்காரனை கூப்பிடுறதுக்கலாமாடா போலீஸை கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடம் ரொம்பவே உள்ள போயிட்டு இருக்குது. சரின்னு ஒரு வழியா அங்க போயிட்டு நிக்கிறாங்க. அந்த ஆளும் நிக்கிறான், மேல இருக்கிற ஒரு மெத்த வீட்டுல தான் அந்த பைத்தியம் இருக்குது. சோ அவங்கள தான் நீங்க பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. கூட வந்த எஸ்ஐ சார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு மட்டும் தான் போறாரு. நம்ம கான்ஸ்டபிள் இங்கே நிக்கிறாரு. அங்க ஒரு கிணத்தை பாக்குறாரு. அந்த கிணத்தை பார்த்த உடனே நம்ம கான்ஸ்டபிளுக்கு ஒரு மாதிரி பதட்டம் வருது. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல அந்த கிணத்துல யாரோ ஒரு இறந்து போனவரை அப்படியே தூக்குற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப படபடப்பாயிடுது. கொஞ்ச நேரத்தில் ஏதோ லைட் அடிக்கிற சத்தம், அதே ஒரு உருவம் முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. பயந்து போய் கீழே இறங்கும் போது தான் தெரியுது இந்த கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்திருக்கிறான். அவன் நிறைய தடவை சரக்கு காய்ச்சலா வித்துருக்கிறான். சோ எத்தனை தடவை நான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க, என்ன நீங்க மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திடீர்னு பார்த்ததால மறந்துட்ட கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு கேம் விளையாடிட்டு இருக்காரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பைத்தியமா இருக்கிறாங்கல்ல, அவங்க மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஏதுன்னு போயிட்டு விசாரிக்கிறதா நம்ம கான்ஸ்டபிள் அங்க போறாரு. என்னமா பிரச்சனை சொல்லி கேட்டா இந்த மாதிரி அந்த பைத்தியம் மேல இருக்கிறான், அவங்களோட வைஃபுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கிறாங்க. இறந்து போனதுல இருந்து அவன் கீழே வர்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட ஒரு 3 வயசுல ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வேற அவன் அப்பப்ப ட்ரம்ல போட்டு மூடி வச்சிடறான். பாவம் அது அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கான்ஸ்டபிள் மட்டும் இங்க நேரா போயிடும். கூட வந்த ஆளு ஏதோ போன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நேரா போன உடனே அந்த பைத்தியக்காரன் என்ன பண்றாருன்னா ஏதோ மாவை தின்னுகிட்டு இருக்கிறான். அவனோட குழந்தைய ஒரு ட்ரம்ல போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே வெளியே வர நம்ம கான்ஸ்டபிள் நிக்கிறத பார்த்துட்டு முறைச்சு நின்றுட்டு இருக்கான். கையில ஒரு மாவு பாக்கெட்டால மொத்தம் மூஞ்சி மேல ஒரு அடி விடுறான். ஒரு பெரிய குடுவை ஒண்ணு எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு வரான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம கான்ஸ்டபிள் தப்பிக்கிறான், இல்லனா கழுத்து துண்டா போயிருக்கும். அந்த லெவலுக்கு இருக்கும்போது கூட வந்த போலீஸ்காரர் டேய் ஃபர்ஸ்ட் நீ கீழே இறங்க, நீங்க எதுக்கு அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் ஒரு வழியா கூட வந்த எஸ்ஐ சார் கூட்டு போறாரு. உனக்கு என்ன பைத்தியமாடா, கொஞ்சம் கூட உனக்கு மூளை இல்லடா, அவனே ஒரு பைத்தியம், அந்த பைத்தியக்கிட்ட நீ மூளை இல்லாத மாதிரி போற, நீ பைத்தியமா அவன் பைத்தியமா, கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா உன் தலை காணாம போயிருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, எங்க வெட்டல இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒன்னும் வெட்டல சார், எதுக்குடா அப்படிலாம் பண்ற, அவனை கூட்டு போய் நீ என்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்தா உனக்கு என்ன மெடலா கொடுக்க போறாங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, செத்தினா கூட நீ தான் போய் தப்பா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஓ மேல கேஸ் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ்ஐ சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, அப்படிலாம் இல்ல சார், என் அப்பா கூட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் தான், ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கண் அசந்துட்டேன், அந்த கேப்ல எங்க அப்பா ஒரு கிணத்துல விழுந்து இறந்துட்டாரு, அதுல இருந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை பார்த்தாக்கா மனசை நம்ம கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்ஸ்டபிள் சொல்லும் போது தான் தெரியுது அந்த கிணத்துல இருந்து தூக்குற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அது நம்ம கான்ஸ்டபிளோட அப்பா. சோ இப்படி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது கூட திரும்பவும் போயிட்டு அந்த ஆளு கூட வந்த ஆளு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஜாலியா சரக்கு போட்டுட்டு இருக்கான். இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ பாத்ரூம் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா வெளியே வராரு. வெளியே வரும்போது என்னடா ஒரு மாதிரியா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல சார், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல ஒரு பைத்தியம் இருந்தது, இந்த மாதிரி என்ன வெட்டுறதுக்கு வந்துட்டான், பாவம் அவங்கிட்ட ஒரு கை குழந்தை இருந்தது, அவன் அந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்கு, அதனாலதான் மனசு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னடா பண்ணீங்க, ஒரு வழியா மீட்டிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டா இல்ல சார் எஸ்ஐ சார் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லும்போது இங்க இருக்கிற நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகுது. காசை வாங்கி தின்னுபிட்டு ஒரு உருப்படியா ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க, வண்டி ஏறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸுக்கு இவருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. ஜன்னல் வெளியே பார்க்கும்போது தான் தெரியுது அவன் குழந்தைய ஒரு ட்ரம்ல போட்டு மூடிட்டு இந்த பக்கத்துல ஜன்னல் வெளியே பாக்குறாங்களா, அந்த கண்ணாடியை கொடுவாளால ஒரே விட்டு இவங்க அப்படியே பயந்து போய் நிக்கிறாங்க. இது பாரு விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குது, நீ என்ன பண்றனா இந்த பக்கம் நில்லு, நான் முன்னாடி போய் கதவு தட்டுறேன், அவனோட கவனத்தை திசை திருப்புறேன், அவன் என் பக்கம் வந்தோடனே நீ பின்னாடி இருக்கிற கதவு உடைச்சிட்டு அந்த குழந்தைய மட்டும் சேஃபா தூக்கிடு, ஃபர்ஸ்ட் குழந்தைய நம்ம சேஃப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி போறாங்க. நம்ம ஹீரோவும் முன்னாடி கதவை தட்டுறாரு, கான்ஸ்டபிள் பின்னாடி கதவை உடைச்சிட்டு குழந்தைய தூக்க போற அந்த கேப்ல அந்த பைத்தியக்காரன் கொடுவை எடுத்துட்டு நம்ம கான்ஸ்டபிள் பக்கம் திரும்பிட்டான். வெட்டுறதுக்காக அப்படியே போறான். ஜஸ்ட் மிஸ்ல கையை பிடிச்சிக்கிட்டு அங்க கீழே பொத்துன்னு 2 பேரும் விழுகிறாங்க. ஃபயர்
ஃபயர் சர்வீஸ் வேடிக்கை தான் பாக்குறானுங்க. ஹீரோ தான் வந்து காப்பாத்துறாரு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரன் அப்படியே கையெல்லாம் கட்டி அந்த குழந்தைய ஓரளவுக்கு சேஃப் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் கொடுத்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அடாப்ட் பண்றாங்க. ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு வேற அந்த பதட்டம் இன்னும் அவரை விட்டு போகவே இல்லை. அது அப்படியே ஜீப் எடுத்துட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு. அங்க நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இறங்கி ஒரு சமாதியா லைட் அடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏஞ்சல்னு சொல்லிட்டு ஒரு சமாதி. அந்த சமாதியில 14/7/2010 இறந்துருக்காங்க. அதே நாள்ல தான் பிறந்திருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து ரொம்ப கண் கலங்கி மனசு உடஞ்சு அங்க இருந்து அப்படியே வராரு. திரும்பவும் ஜீப் எடுக்க சொல்றாரு. அப்படியே ஜீப் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு. ஜீப் ஓட்டிட்டு வரும்போது நம்ம கான்ஸ்டபிள் ஒரு கடைக்கு பக்கத்துல யாரோ பூட்டை உடைக்கிற மாதிரி தெரியுது சார்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ஜீப்பை நிறுத்துறாரு. சரி என்ன ஏதுன்னு போயிட்டு பாத்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டபிள் மட்டும் அனுப்பிட்டு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறாரு. என்னன்னு தெரியல. அந்த பக்கம் பூட்டை உடைக்கிற மாதிரி ஏதோ தெரிஞ்சது இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது யாரோ ஒரு மர்ம நபர் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அந்த பக்கம் பூட்டுக்கு நேரா உட்காந்து தட்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. லத்தியை வச்சு அப்படியே அந்த பெட்ஷீட்டை விலகி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் ஜிக்கு ஜிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே சாரி சாரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறான். அவங்க ஒரு திருநங்கையா இருக்காங்க. ஸோ வந்த நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா முட்டா பயலா, அதான் வெஜிடபிள் கடைன்னு போட்டிருக்குது. வெஜிடபிள் கடையில பூட்டை உடைச்சு திருடுற அளவுக்கு அங்க என்னடா இருக்கும், அதுவும் பப்ளிக் ரோட்டுக்கு நேராக திருடுவான், கொஞ்சமாவது மூளை இருக்குதாடா கூமுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டுறாரு. அவங்க கிட்ட எல்லாம் சாபம் வாங்காத என்ன, அந்த மாதிரி நேரத்துல போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி சாபம் வாங்கினா அந்த சாபம் ஒன்று சும்மாவே விடாதுன்னு சொல்லும்போது அந்த சாபம் விட்டா கூட என்ன கேட்காது, தெரிஞ்சே அனுப்புனீங்கல்ல உங்களை தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது கூட இது பாரு டிபார்ட்மெண்ட்ல நிறைய விஷயம் இருக்குது. என்னோட 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் லீவ் போட்ட நாள்ல கூட உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. என் கூடவே இரு, ரிட்டையர் ஆகும்போது நல்ல போலீஸா ரிட்டையர் ஆக, இல்லைன்னா சரியான கூமுட்டே தான் ரிட்டையர் ஆக அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற நம்ம ஹீரோ அவரை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம போலீஸ்காரன் கான்ஸ்டபிளுக்கு பயங்கரமான கடுப்பு. அப்படியே திரும்ப வண்டி ஓட்டிக்கிட்டே போறாங்க. போகும்போது நம்ம ஹீரோ நல்லா தூங்குறாரு கார்ல. டிரைவர் நம்ம கான்ஸ்டபிள் என்ன பண்றான்னா வேணும்னே ஒரு பள்ளத்துல விட்டு ஆட்டுறான். டேய் என் மேல இருக்கிற பழியில சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஒழுங்கா மூடிட்டு வண்டியை விட்டு அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துல கூட நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றாரு. நம்ம வேணும்னே பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சுக்கு போக சொல்றாரு. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு மாங்காய் மரத்துக்கிட்ட வண்டி நிப்பாட்ட சொல்றாங்க. இறங்கி போகும்போது நிறைய மழை பெஞ்சிருக்கு, காத்து அடிச்சிருக்கு இல்லையா, அப்ப நிறைய மாம்பழம் கீழே விழுந்திருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பையில பொறுக்கிட்டு இருக்காரு. கான்ஸ்டபிள் கிட்ட இது பாரு என் மனைவிக்கு இந்த மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும், வேணா ஒரு 2-3 எடுத்துக்கடா, போய் பொட்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்புல பேசிட்டு இருக்கலாம். சரின்னு திரும்ப வண்டி எடுத்துட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு ஜிப்சி மண்ணு நின்றுட்டு இருக்குது. 2 பேர் காருக்குள்ள உட்காந்துருக்காங்க. என்னடா எதுன்னு இறங்கி விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து நான் வந்திருக்கேன் சார், துபாயில இருந்து, என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சரக்கு கொடுக்கலான்னு வர சொல்லியிருந்தேன். அந்த லொகேஷனுக்கு போன் பண்ணா எடுக்க மாட்டான், வழிக்கு வேற எப்படி போறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. வண்டி நம்பர், போன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. இவனுக்கு குடிச்சிருக்காங்களான்னு செக் பண்றாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் சரி எங்க பின்னாடியே வா, நான் உன்னை கூட்டு போயிட்டு ரோட்ல விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு இன்னொரு ஏதோ அர்ஜென்ட்டா ஒரு கால் ஏதோ வந்திருக்குது, ஏதோ ஆக்சிடென்ட் கேஸாம். சரின்ட்டு அவன்ல அந்த இடத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வர சொல்லிடுறாரு. ஏறும்போது ஒரு இனோவா கார் ஒன்னு கிராஸ் ஆகுது, நல்லா நோட் பண்ணிக்கங்க. சரின்ட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மெயின் ரோடு இப்படிதான் இருக்குது, இப்படியே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வழியை காமிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஜிப்சி எடுத்துட்டு போறானுங்க. அதே இடத்துல தான் விபத்து நடந்த ஒரு பைக் மட்டும் இருக்குது. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்த கால் படி பார்க்கும்போது சார் விபத்து அந்த இடத்துல பைக் மட்டும் தான் இருக்கு, இங்க யாருமே காணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிஸ்ஸிங் சொல்லிட்டு இந்த கேஸ் அப்படியே முடிக்கிறாங்க. திரும்பவும் ஜீப் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஒரு பாலத்துக்கிட்ட போகும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் தூங்கிடுறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது டப்புனு பிரேக் அடிக்கிறாரு சடனா. என்னடா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பாய் கேட்க, சார் இல்ல சார் இந்த புதருக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் ஆன மாதிரி தெரியுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பொண்ணா கிராஸ் ஆகுது நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா சார் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உள்ளுக்குள்ள விடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பாலடைஞ்ச ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் கிட்ட அப்படியே செக் பண்ணிக்கிட்டே போறாங்க லைட் அடிச்சுக்கிட்டு. அப்ப அவரு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த இடமா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பிசினஸ் மேன் இருந்தாரு, அவர் குடும்பத்தோட தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, அவங்க மனைவி வேற தூக்குல தொங்கிட்டு இருந்தாங்க. சோ நான் தான் அதெல்லாம் கிளீன் பண்ணி விட்டா, நான் தான் பார்த்தேன். சோ அதனோட ஆத்மா இங்கதான் ஏதோ சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இங்க வந்து தூக்குல தொங்குறதுக்குனே வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கான்ஸ்டபிளுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. போடா உள்ள போய் பாரு என்ன நடக்குதுன்னு போய் பாரு, பயமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் பயந்து உங்கள்ட்ட சொன்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமா அந்த வீட்டுக்குள்ளே போறான். நிறைய பொருள் உடஞ்சி சேதம் அடைஞ்சு கிடக்குது. அந்த ஃபேனை பாக்குறான். செவுத்துல பாத்துட்டு இருக்கும்போது கண்ணாடியில ஏதோ ஒரு லேடி உருவம் இருக்கிறத பார்த்துட்டு பையன் மிரண்டு பயந்து அடிச்சுட்டு அலறி அடிச்சுட்டு பேய் பேய்னு கத்திட்டு வெளியே வந்து பொத்துன்னு விழுறான். விழுந்ததுல மயக்கமே அடிச்சுட்டான். நம்ம ஹீரோக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியாம லைட் அடிச்சு பாக்குறாரு. ஆனா அங்க எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. வண்டியில இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பினதுக்கு அப்புறம் தான், சார் உள்ள ஏதோ
ஒரு உருவம் இருக்கு சார், வாங்க சார் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உருவமா இருக்க, வா நான் பாக்குறேன் எங்க இருக்கு அந்த பேய் அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பாக்குறாங்க. பாத்துக்கிட்டே போகும்போது என்னோட 22 வருஷ சர்வீஸ்ல நான் நிறைய பாத்துட்டேன், கொலை தூக்கு அது இதுன்னு ஏகப்பட்டது பாத்துட்டேன். ஆனா அந்த பேயை மட்டும் நான் இது வரைக்கும் பார்க்கல. ஏதோ இன்னைக்கு நீ சொல்லி இருக்கிற உன் அதிர்ஷ்டத்தால இன்னைக்கு அந்த பேயை பார்த்தா சந்தோஷம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள போகும்போது தான் நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றாருங்க. ஒரு டோருக்கு பின்னாடி ஒழுங்கா நீங்க 2 பேரும் வெளியே வரீங்களா இல்ல நான் உள்ள வரட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இங்க வந்திருக்காங்க. சோ அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் இவன் பேய் நினைச்சிட்டு ஓடி இருக்கிறான். என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி இந்த வழியா வந்தோம், பெட்ரோல் தீர்ந்து போச்சு, அதனால இங்க மழை அதிகமா பெய்யுன்னு சொல்லிட்டு இங்க வந்தோம், நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஓடி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் சொல்லிட்டு விசாரிக்க போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு இந்த பொண்ணு தாங்க. சோ இவங்க 2 பேர்த்தையும் ஜீப்ல கூட்டிட்டு வா நாளைக்கு உங்களை கோர்ட்ல விட்டுறா, போலீஸ்காரங்க நிறைய கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க, ஒன்னும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ பார்த்த பேய் இதாண்டா பாத்துக்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனும் கூட்டு போறாங்க. இந்த காதல் புறாவை 2 பேர்த்தையும் உள்ள வைங்க, நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணிடலாம், நீங்க எதுவா இருந்தாலும் அங்க சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, போலீஸ் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் வண்டி எடுக்கலாம்னு போகும்போது கான்ஸ்டபிள் அவரோட வீட்டுல இருந்து ஒரு போன் கால் அவங்க மனைவி தான் பண்ணிருக்காங்க. பாப்பாக்கு ரொம்பவே உடம்பு முடியல, ஹெவி ஃபீவரா இருக்கு, வாந்தி எடுத்துட்டு இருக்கா, மழை வேற அதிகமா பேஞ்சிட்டு இருக்கு, எனக்கு என்ன பண்றது தெரியும்னு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு உடம்பு முடியல சார், அர்ஜென்ட்டா நான் போயிட்டு வரணும், வீடு வரைக்கும் போயிட்டு வரட்டா சொல்லிட்டு பர்மிஷன் கேட்க கார் எடுத்துட்டு போலாம் வாடான்னு சொல்லி கேட்டா இல்ல சார் வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் எமர்ஜென்சிங்கிறது மக்களுக்கு மட்டும் இல்ல நமக்கு தான் சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நம்ம ஹீரோ தான் ஓட்டுறாரு. கான்ஸ்டபிள் பக்கத்துல உட்காந்துருக்காரு. காரை சும்மா மின்னல் வேகத்துல நம்ம ஆள் ஓட்டுறாருங்க. நேரா போயிட்டு அவங்க வீட்டுல இருக்க குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஏமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல ஹெல்ப்புன்னு சொல்லி கேட்டா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் யாருமே கிடையாது, எல்லாம் டியூட்டிக்கு போயிட்டாங்களாம். சரின்னு அந்த குழந்தைய ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்து பெட்ல சேர்த்துறாங்க. நம்ம கான்ஸ்டபிள் பில்லு கட்டலாம்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது அங்க இருக்கிற 2 பேர் என்ன பண்றாங்க, சார் எந்த லாட்ஜில இருந்து தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கேட்க நம்ம கான்ஸ்டபிள் அவங்கள பிடிச்சி அடிக்கிறதுக்காக போறோம். அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறாரு. டேய் நீ போயிட்டு பாப்பாவை பாரு, பில்லு நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை வாங்கிட்டு அந்த 2 பேரும் எந்த லாட்ஜில இருந்து கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா, அவங்கள அப்படியே எங்க கையில இழுத்துக்கிட்டே வராரு. ஏண்டா நாளைக்கே உன் பொண்டாட்டி உன் புள்ளர் நடு ரோட்ல ஏதோ ஹெல்ப் கேட்டு நிக்குதுன்னு வச்சுக்க, போலீஸ்காரன் அந்த வழியா நான் வரேன்னு வச்சுக்கோ, நான் தானே ஹெல்ப் பண்ணணும், சரி கூட்டு போய் அப்படி ரோட் ஓரமா விட்டுறலாம்னு சொல்லிட்டு கூட்டு வரேன்னு வச்சுக்கோ, அப்ப நீ எதிர்ச்சா பார்த்தனா எவனா பார்த்தா கூட இந்த மாதிரி உன் பொண்டாட்டி புள்ளி நான் ஏதோ லாட்ஜில இருந்து கூட்டு வந்தேன்னு யாருன்னா சொல்லுவாங்களா, சொல்லு இப்ப சொல்லு, அங்க எங்க இருந்து கூட்டு வந்தா, அவன் பொண்டாட்டி புள்ளடா அது பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்க இருந்து போறாங்க. அப்புறம் பில்லு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிளும் திரும்ப டியூட்டிக்கு கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏதோ முக்கியமான எமர்ஜென்சி காலம், சோ ஏதோ ஒரு சூசைட் அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு போன் கால் வந்திருக்கு, அங்க கிளம்புன்னு சொல்லிட்டு குழந்தை போகிற அளவுக்கு பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு இந்த பக்கம் வராங்க. வரும்போது உள்ளுக்குள்ள தாப்பா போட்டுட்டு ஏதோ தூக்க மாட்டுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்ஜென்டா நம்ம கான்ஸ்டபிள் கதவெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு பிடிக்கிறாரு, தூக்குறாரு. டே விட்டு அவங்க இறந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. பாவம் ஒரு பச்சை குழந்தை, அவங்க வீட்டுக்காரரு வீடியோ கால்ல இருக்காரு. அப்படியே இருக்கும்போது உங்க தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க அந்த அம்மா, குழந்தை வேற அழுகுது. அதை நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ கூட வீட்டில் இருந்தவங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 2 பேர்த்த அனுப்ப சொல்றாங்க. அவங்க இது வரைக்குமே வரவே இல்லை, அதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வேற மனசு உடஞ்சு போயிருக்குது, மூஞ்செல்லாம் கழுவிட்டு உட்காந்துருக்காரு. கான்ஸ்டபிளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட சர்வீஸ்ல முதலோட டெத்து, அது இந்த மாதிரி பாக்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இருக்க. மனசு உடஞ்சு பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறாரு. அவரால் எதுவுமே செய்ய முடியல. நம்ம ஹீரோ தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள விட்டுட்டு ஃபாரன்சிக் எல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துட்டு இந்த பக்கம் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட வீட்டுல மாம்பழத்தை கொடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. ஹீரோ இது எல்லாத்தையும் அப்படியே கார்ல உட்காந்து பேய் அறிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்க. உள்ளுக்குள்ள போயிட்டு மாம்பழத்தெல்லாம் வச்சுட்டு அவங்க மனைவி நல்லா தூக்குறாங்க. அப்படியே பக்கத்துல போயிட்டு உட்காடுறாங்க, தட்டி கொடுக்குறாரு. அப்படியே கண் முழிக்கிறாங்க. இல்ல நீ தூங்கு, நான் சும்மா தான் வந்தேன், உனக்கு பிடிச்ச மாம்பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் திரும்ப டியூட்டிக்கு போறோம், தூங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம போலீஸ்காரங்க அப்படியே டியூட்டிக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு கொஞ்சமா சரக்கு அடிச்சா இது எல்லாமே சரியாயிடும், நீ அதுல இருந்து வெளியே வா, இன்னும் நீ நிறைய பார்க்க வேண்டியது இருக்கும், ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும், மைண்டுக்குள்ளே நிற்கும், அடுத்தடுத்து பார்க்கும்போது பழகிடும் சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி 2 பேரும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தடவை ஒரு எஸ்ஐ கூட்டு போனாங்க இல்லையா, அவரே வராங்க. இதை க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சிடறேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு போனா அந்த பையனும் ஒரு 4-5 பெக்க அடிச்சுக்கிட்டே இருக்காரு ரவுண்டா. இப்ப அடுத்ததா ஒரு கால் ஒண்ணு வந்திருக்குது. அது எங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுல சில பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு ஒரு பையனை தூக்கி போட்டு போனதா சொல்லி ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வந்திருக்கு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இந்த மாதிரி அவங்க பையனை அடிச்சு இழுத்து போயிருக்காங்க ஒரு 4-5 பசங்க சேர்ந்து. பொருள் எல்லாம் பயங்கரமான சேதத்துல கிடக்குது. பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு தான் பார்த்துருக்குது. அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஜிப்சி ஒண்ணு வந்தது. அந்த ஜிப்சில இருந்து ஒரு 4-5 பேர் இறங்கினானுங்க. அந்த பையனை அடிச்சுட்டு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் உடைச்சிட்டு கூட்டு போனாங்கன்னு சொல்லும்போது, ஏமா போலீஸ்க்கு ஒரு தகவல் கொடுத்துருக்கலாம்னு சொல்லி கேட்டேன். எங்க ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணாரு. பொதுவா நான் இந்த மாதிரி கால் பண்ணேன்,
ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வண்டி நம்பர்லாம் நோட் பண்ணிருக்காங்க இந்த அம்மா. அந்த வண்டி நம்பர்லாம் கொடுத்துறாங்க. சரின்ட்டு அதையும் வாங்கிட்டு இந்த பக்கம் கார்ல ஏறி கிளம்புறாங்க. இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு நம்பர் நோட் பண்ணார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஜிப்சில கடத்திட்டு போனாங்கன்னு, அந்த நம்பர் கண்ட்ரோல் ரூம்ல கொடுத்து விசாரிக்க சொல்லிருக்காங்க. அங்க வேற நாளைக்கு கலெக்டரேட்ல ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு அதை வந்துட்டு செக் பண்ணாம வச்சிருக்காங்க. ஆனா இவங்களா செக் பண்ணதுல அது ஒயிட் கலர் ஜிப்சி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வந்துருது. இதுக்கு முன்னாடி வழி காட்டும் போது ஒரு ஜிப்சி இவங்க செக் பண்ணிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டபிள் கூப்பிட்டு அதே ஜிப்சியான்னு சொல்லி வண்டி நம்பரை வச்சு செக் பண்ண சொல்லும்போது அந்த ரெக்கார்ட்ல நம்ம ஹீரோ தானே எழுதினாரு, சேம் நம்பரா இருக்குது சார், அதே ஜிப்சி தான் சார் சொல்லும்போது அதுல நம்பர்லாம் நோட் பண்ணிருக்காரு. அந்த நம்பரை நம்ம ஹீரோ வாங்கி போன் பண்ணா அதே ஒரு ராங் நம்பருக்கு போது ஒரு லேடி எடுத்து பேசுறாங்க. நீ என்னடா நம்பர் வாங்கி தொலைச்ச, ஒழுங்கா நம்பர் கேட்டியா இல்லையான்னு சொல்லும்போது சார் லைசன்ஸ் பார்த்த நம்பர் அவன் சொன்னதை அப்படியே எழுதிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னானா அப்படியே எழுதுவியா, ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம், நீ தான்டா செக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கடுப்பாயிட்டு பேசிட்டு இருக்க. சார் ஒன்னும் ஓவரா திட்டாதீங்க, இப்ப என்ன அவனை உனக்கு கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதானே சொல்லி கேட்டா அது உன்னால முடியுமாடா பைத்தியம் அப்படின்னு சொல்லி திட்டும்போது சார் நான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருனாக்கா, சார் நான் அந்த பொண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்ட ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்ஸிங் கேஸ் விசாரிக்க போது ஒரு இனோவா கார் ஒன்னு இருந்தது, சேம் அதே கலர் காரு, நம்ம அந்த ஜிப்சியை வழிகாட்டும் போது அந்த கார் கிராஸ் ஆச்சு, அதே மாதிரி அவனுக்கு வழிகாட்டினதுக்கு அப்புறமும் அதே கலர் காரு சேம் காரு அந்த பக்கம் கிராஸ் ஆச்சு, அப்படின்னாக்கா இவங்க ரெண்டு பேத்துக்கு எது தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த மிஸ்ஸிங் கேஸ்ல காணாம போன லவர்ஸ் இங்க தானே இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அவங்களை கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட உங்க வீட்டுல ஜிப்சி கார் ஏதாவது இருக்கா ஒயிட் கலர்னு சொல்லி கேட்டா, சார் எங்க வீட்டுல இல்ல, ஆனா என் அண்ணனோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்தது, அடிக்கடி அந்த காரை எடுத்துட்டு வராங்க சொல்லும்போது இனோவா கார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா சார் அந்த கார் எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி உன் அண்ணன் போட்டோ ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு போன்ல காமிக்குது. சோ இவங்க ஜிப்சில விசாரிச்சாங்க இல்லையா, வழி கேட்டான் இல்லையா, சோ அவனோட போட்டோ இங்க இருக்குது, சோ பாத்தீங்களா சார் கரெக்டா இதே ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உன் அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட போன்ல இருந்து ஒரு போன் கால் வருது. இந்த பக்கத்துல பார்த்தா அந்த கேங் ஒரு ரெண்டு பேத்தை கடத்தி வச்சிருக்குது. முதல்ல இந்த பொண்ணுக்கு பாய் பெஸ்டி ஒருத்தவன் இருக்கிறான். சோ அவன் தான் என்ன பண்ணிருக்கான், இந்த பொண்ணை வெளியே கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து நேரம் அவன் லவர் கிட்ட விட்டுருப்பான். அவனையுமே கடத்திருக்காங்க. அந்த பையன் தான் அந்த ஒயரிங் வேலை செய்யற பையன். ஃபர்ஸ்ட் தடவை போய் விசாரிச்சிருப்பாங்க பாருங்க, அந்த பையனை கடத்திட்டானுங்க. ரெண்டாவதா பார்த்தா இப்ப ஒரு வீட்டுல பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு ஜெப்சியில தூக்கி போட்டானுங்க இல்லையா, அவனோட ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேத்தையுமே கடத்தி வச்சிருக்கானுங்க. இந்த பக்கத்துல நம்ம தங்கச்சிட்டு இருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு அவனோட வாயை பொத்திட்டு இந்த பக்கத்துல அவன் தனியா வந்து பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நான் போலீஸ் பேசுறேன், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதான் அவங்க ரெண்டு பேத்தையும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சார் இது பாருங்க என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு தான் எங்கே விட்டுருக்கானுங்க, உண்மை தெரியற வரைக்கும் நான் விட மாட்டேன், என் தங்கச்சி அவனை கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னாக்கா கண்டிப்பா இவனை நான் கொலை கூட பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணாத, உன் தங்கச்சி இங்க தான் இருக்கிறா, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா, அவங்களை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு உன் தங்கச்சி கூட்டிட்டு போயின, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சும்மா போய் சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது இரு நான் உனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணியே காமிக்கிறாங்க. அப்பதான் அவரும் நம்புறாரு. அவரை கூட்டு போடா, உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்றேன், தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் கூட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள இந்த பக்கத்துல துணியை வச்சு வாயை பொத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அவன் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறான். சோ என்ன ஏதுன்னு தட்டி தட்டி பாக்குறாங்க. அவன் கண் முழிக்கிற மாதிரியே ஒன்னும் தெரியல. இந்த பக்கத்துல எல்லாரும் போயிட்டு போன் பேசிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்லும் போது இவன் செத்த மாதிரி நடிச்சிருக்கான். அப்படியே கீழே இறங்கி அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சுட்டான். அவளை துரத்திட்டு இந்த கேங் எல்லாமே போகுது. அவன் ஒரு பக்கத்துல கீழே விழுந்ததுல காதுல பயங்கரமா அடிபட்டு ரத்தம் ஊத்துது. ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். தண்ணி பாலத்துக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லா டே அவன் நமக்கு முக்கியமே இல்லை, என் தங்கச்சி கிடைச்சிட்டா வாடா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீதி ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவனை கூப்பிட்டு இந்த பக்கம் கிளம்புறானுங்க. இன்னொரு சீன்ல நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் ஒண்ணு வந்திருக்குது. ஏதோ ஒரு வயலன்ஸ் கேஸா. அங்க போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை ஒரு புருஷங்காரன் போட்டு பொல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்கான். அங்க போயிட்டு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அந்த குழந்தைகிட்ட கேட்டா அப்பா என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்ல ஹீரோக்கு வந்தது பாருங்க கோவம். போயிட்டு அவன் புருஷனை போட்டு அடி பயங்கரமா அடிச்சு சொருகுறான். இதை பார்த்துட்டு இருக்க கான்ஸ்டபிள் சார் சும்மா இது பண்ணாதீங்க, இதே மாதிரி தான் நான் அடிச்சிட்டு நீங்க என்ன தடுத்தீங்க, வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கடன் இருக்குது புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ அப்படியே போயிட்டு கார்ல அமைதியா உட்காந்துருக்காரு. இனிமே அடிக்கிற வேலை வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது கூட மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. இந்த பாரு நாங்க அப்படி நடந்துக்கிட்டது காரணம் என்ன தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல என் பொண்டாட்டி கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 8 மாசம் நாங்க சந்தோஷமா இருந்தோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே குழந்தை வயிற்றுக்குள்ள செத்து போச்சு. இந்த விஷயம் பொண்டாட்டிக்கே தெரியல. நார்மல் டெலிவரியால வெளியே வந்தது அப்படின்னா அடுத்த தடவை குழந்தை பிறக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும், இல்ல அப்படின்னாக்கா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. நார்மல் டெலிவரியாவே குழந்தை வந்தது, ஆனா செத்து போச்சு. என் பொண்டாட்டி அது தெரிஞ்சு ரொம்பவே ஏத்துக்க முடியல. அவளும் மனசு உடைஞ்சு ரொம்ப அழுதுட்டா. இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட என் பொண்டாட்டியால திரும்ப கன்சீவ் ஆக முடியாதுன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலே என்னன்னு தெரியல என் மேல ரொம்பவே
சந்தேகப்படுவா, என் போன் எல்லாம் வாங்கி நோண்டுவா. டிபார்ட்மெண்ட்ல என் பொண்டாட்டிக்கு நான் பயந்த மாதிரி நடிக்கிறத வச்சு கிண்டல் பண்ணி பேசுவானுங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்கறான், பொண்டாட்டிக்கு பயந்தவன் சொல்லுவானுங்க. ஆனா அது ஒரு விதமான அன்புங்கிறது இங்க இருக்கவங்க யாருக்குமே புரிய வைக்க முடியாது. சில தடவை 2 தடவை சூசைட் பண்றதுக்காக அட்டெம்ப்ட் பண்ணா, அதனாலேயே என் மனசு என்னவோ படபடப்பாவே இருக்கும். அதனாலதான் நம்ம ஹீரோ ஒரு சமாதி ஒன்று போய் பார்த்திருக்காரு இல்லையா, அது ஒரு குழந்தையோட சமாதி. அடிக்கடி அந்த பொண்ணு தூக்கல் தொங்கின உடனே வீட்டுக்கு போயிட்டு மாம்பழம் கொடுக்குற சாக்கில் பக்கத்தில் உட்காந்துருப்பார் இல்லையா. ஸோ அது எல்லாமே நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. ஸோ அதனால அவர் மனசு உடைஞ்சு போய் அழுகவும் செய்யறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ, சார் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, சாரி சார் ஏதோ தெரியாம பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் கார் எடுத்துட்டு திரும்ப போயிட்டு இருக்காங்க. ஒருத்தவன் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான், இன்னும் ஒருத்தவன் மட்டும் இருக்கிறான் இல்லையா. அவளுமே அந்த கடத்திட்டு போன ஜிப்சிக்காரனுங்க அவனை பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுட்டு நீ வாடா இங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கத்துல அவனுங்க வந்துகிட்டு இருக்க நம்ம போலீஸ்காரங்க வேற மாதிரி ஒரு பிளான் போட்டானுங்க. அவனுங்க இங்க வந்தானுங்க அப்படின்னாக்கா உடனடியாக அவன் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ரவுடி கேங்க்கு ஒரு கால் ஒண்ணு வந்திருக்குது. என்னன்னு தெரியல, மேல இடத்துல இருந்து ஏதோ வந்திருக்கு, ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பணக்கார வீட்டுல இருந்து அந்த பொண்ணு ஓடி போச்சு இல்லையா, அவங்க அம்மாக்காரங்க இங்க வராங்க. உள்ள என் பொண்ணு இருக்காளா பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உள்ள உங்க பொண்ணு இல்லையே, நீங்க தானே சொன்னீங்க உங்க பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, என்ன கதை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆளு முன்னாடி ரூட் விட்டாங்களே நம்ம ஆளுக்கு, இப்ப அதே ரூட்டை நம்ம ஆளு விடுறாரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சார், சீரியஸ்னஸ் புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நான் உண்மையதாங்க சொல்றேன், உள்ளலாம் இல்லங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஒரு தாடிக்காரன் நம்ம கான்ஸ்டபிள் அடிச்சான் இல்லையா, அவன் அந்த இடத்துல வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகும்போது பிடிச்சி நொறுக்கு நம்ம ஹீரோவை வந்து நொறுக்கிறாரு. உள்ளலாம் விட முடியாது, உங்களால ஆனதை பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்ஸ்டபிள் அவனை போட்டு 2 அடி அடிச்சிடறாரு. சரின்னு அங்க இருந்து அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப டியூட்டி எல்லாம் முடியுது நம்ம ஹீரோக்கும் கான்ஸ்டபிளுக்கும். அங்க இருக்கிற லவர்ஸ் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, கோர்ட்ல உங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அங்க நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சாதகமா தான் எல்லாமே அமையும், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல நம்ம கான்ஸ்டபிள் வீட்டுக்கு கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் கட் பண்ணா ஒருத்தருக்கு போலீஸ்க்கு போன் பண்ணி பேசிட்டே வர்றாரு. ஓடையில ஒரு டெட் பாடி ஒன்று கிடக்குதுன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டெட் பாடியை பார்க்கும்போது தான் தெரியுது நேற்று ஒருத்தவன் தப்பிச்சு ஓடினான் இல்லையா, காதுல அடிபட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணை கூட்டிட்டு போன பாய் பெஸ்டி. ஸோ அவன் தான் வந்துட்டு இறந்து போய் கிடக்குறான். காதுல அடிபட்டதால ரத்தம் வந்துட்டு இருந்ததால அப்படியே இறந்து போயிருக்கிறான். ஸோ அவனோட டெட் பாடி தான் இங்க கிடக்குது. ஸோ அதை பார்த்துட்டு எங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்த நிமிஷம் அந்த ஜிப்சில கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும் பாருங்க மேல் இடத்துல இருந்து. அது யார் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த எஸ்பி சார் தான் போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரிலேட்டிவ் தான், மாமா தான் அவங்க. ஸோ ஏன்டா அப்படி பண்ணீங்க, அவனை ஏன்டா அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டா, சார் இது மாதிரி நாங்கள் அடிக்கவே இல்லை, அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடனா நாங்கள் துரத்திட்டு போனா, அவன் எங்க போனானே தெரியல, ஆனா அவனை யார் கொலை பண்ணது எங்களுக்கு சத்தியமே தெரியாது, நாங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பாரு நான் என்ன சொல்றேன்னா அதை மட்டும் நீங்க செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஏதோ ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அவங்க மனைவிக்கு மாம்பழம் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு போன் ஒண்ணு அடிக்குது. அந்த போன் அட்டன் பண்ணி அவர் பேசுறாரு. முகமே மாறி போகுது. நியூஸ் சேனல் ஆன் பண்ணி பார்த்தா ஒரு ஆவண கொலை திரும்பவும் அரங்கேறி இருக்குது. அதாவது ஒரு பொண்ணு காதலிச்சு ஒரு பையன் கூட போனதுனால ஹெல்ப் பண்ண இந்த பையனை போலீஸ்காரங்கள உதவியோட சில கொலையாளிகளை வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்காங்க. சோ இதுக்கு உடனே நம்ம போலீஸ்காரங்க நேற்று ரோந்து பணியில இருந்து நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. சோ இதை பார்க்க என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ முடிச்சிட்டு இருக்க இந்த பக்கத்துல நம்ம கான்ஸ்டபிளை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருக்கு. அங்க எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்க அங்க ஒரு போலீஸ்காரர் வந்து நம்ம கான்ஸ்டபிள் கூப்பிடுறாரு. என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறது கேட்கும்போது இந்த மாதிரி எஸ்பி சார் உன்னை கூட்டு வர சொன்னாரு சொல்லி கேட்டா, போன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே சார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. எதுக்காக சார் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, மீடியாக்காரங்களா நிறைய பேருங்க வந்துட்டாங்க, நீங்க தான் அந்த கொலைக்கான காரணம், நீங்க தானே, நீங்க தான் அடியாளங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டா, சார் நான் பண்ணல சார்னு எவ்வளவோ கெஞ்சுறாரு. பொண்டாட்டிக்காரங்களும் வந்து தடுக்கிறாங்க, அம்மாக்காரங்களும் வந்து தடுக்கிறாங்க, அம்மாக்காரங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஆனா போலீஸ்காரங்க விடல, அடிச்சு பிடிச்சி ஜீப்ல ஏத்திட்டாங்கிறது கிளம்பிட்டாங்க. போகும்போது கூட நம்ம கான்ஸ்டபிள் பயங்கரமா அழுகிறாரு. சார் நான் பண்ணல சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் சொல்லும்போது, டேய் இதை பாரு நாம எல்லாமே ஒரே போலீஸ்காரர் தான்டா, எஸ்பி சார் எதுவா இருந்தாலும் பாத்துக்குவாரு, நீ ஒன்னும் பயப்படாத அழுகாத, ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க மனைவியை என்ன பண்றாருனாக்கா, நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகணும், ஃபாதர் உன்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு அர்ஜென்டா கிளம்பி அவர் இந்த பக்கத்துல வராரு. இந்த பக்கத்துல அந்த ஃபாதரை காமிக்கிறாங்க. அப்பதான் நியூஸ்ல வந்துட்டு இருந்து இல்லையா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் ஆடியோ ஆதாரமும் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த ஜிப்சிக்கு இவங்க வழிகாட்டி இருப்பாங்க. அது எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, ஒரு கொலைகாரங்களுக்கு இவங்களே வழியை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோல என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி உன் தங்கச்சி என்னோட போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறா, அந்த பசங்களை
இங்க கூட்டு வந்து விட்டுட்டு நீ உன் தங்கச்சி கூட்டு போ, உனக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன், புரியுதா, தேவையில்லாம மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அப்படியே எடிட்டிங் பட்டிட்டிங்கரிங் பார்த்து அந்த பசங்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ண மாதிரி ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சர்ச்சு ஃபாதர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ அவங்க மனைவியை கூட்டு வந்து ஃபாதர் கிட்ட விடுறாங்க. மனைவி அந்த பக்கமா கூட்டு போயிட்டு ஃபாதர் கிட்ட தனியா பேசுறாரு. என் மனைவிக்கு மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், 2 தடவை சூசைட் அட்டம்ப்டும் பண்ணிருக்கிறான். ஸோ என்ன இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, கண்டிப்பா என்ன கஸ்டடியில் வைப்பாங்க, இதுல இருந்து நான் வெளியே வந்துருவேன், இந்த தப்பை நான் பண்ணல, அதுக்கு வேற விஷயம். ஆனா என் மனைவி இந்த மாதிரி பார்த்தா அப்படின்னாக்கா அவ என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது, அவளுக்கு மயக்க ஊசி போட்டுக்குங்க, இங்கே கொஞ்ச நாள் அப்சர்வேஷன்ல வச்சுக்கோங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் மனைவிக்கு அப்படியே ஒரு மயக்க ஊசியை போட்டுட்டு படுக்க வச்சுட்டு ஆறுதல் சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கத்துல நம்ம போலீஸ்கார ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூட்டு வராங்க. இந்த பக்கத்துல நம்ம கான்ஸ்டபிள் கூட்டு வந்து உள்ள நிக்க வச்சிருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் என்ன கேட்கிறாருன்னா, எஸ்பி சார் இதை பாரு, இந்த ஆளை உனக்கு தெரியுமா சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நேத்து அந்த ஜிப்சி ஓனர் தான், அவனை தான் காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நீ குடிச்சியாமே டியூட்டி டைம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்துல ஒரு போலீஸ்கார எடுத்து வைக்க சொன்னாங்க இல்லையா, அவன் தான் இதை சொல்லி இருக்கிறான். சோ அப்போ நான் குடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. நீ லஞ்சம் வாங்கினியாமே, வண்டியில வந்துட்டு 10,000 ரூபாய் பணம் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நான் அதை வந்துட்டு வாங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப எல்லாத்தையும் நீ தான் பண்ண, எது ஒத்துக்க மாட்டல, உன்னை தூக்கி ரிமாண்ட் பண்றேன், எது இருந்தாலும் பாத்துக்கலாம், உள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமா அழுது கெஞ்சுறாரு நம்ம எஸ்பி சார் கிட்ட. சார் நான் இதை பண்ணல சார், கண்டிப்பா நான் பண்ணல சார் சொல்லி அழுக ஆரம்பிக்கும் போது பக்கத்துல இருக்கோம், சார் இவன் எதுவும் அப்ராணி, இவனை விட்டுறலாம், மெயினே நம்ம சென்னையன் தான், அவன் தான் இதை எல்லாத்தையும் பண்ணிருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவை மாட்டி வரதுக்கு பக்கத்துல இருக்குன்னு சிபாரிசு பண்றான். சரி அப்பனா நான் சொல்ற மாதிரி செய்ய, நீ அந்த பக்கத்துல போய் உட்கார சொல்லிட்டு அவர் ஒரு ரூம்ல தனியா உட்கார வைக்கிறாங்க. கூட்டு போகும்போது நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. நம்ம ஹீரோ அந்த பக்கம் வரும்போது எஸ்பி சார் கிட்ட பேசுறாரு. படத்தோட ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, இந்த கேஸை வந்துட்டு எப்படி இது பண்ணணும் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம நேற்று நாங்க எங்க இருந்தோம், என்னென்ன எப்படி ப்ரூவ் பண்ணணும், இதை எப்படி க்ளோஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், நான் தான் சொல்லி உங்களுக்கு அந்த லொகேஷன் தெரியும், நீங்களும் அந்த பசங்களை அமுச்சு விட்டு அவங்களை கடத்தனதும் உங்களோட ஹெல்ப் மூலியமா தான் பண்ணிருக்கிறீங்க, நீங்க அந்த பசங்களுக்கு ஒரு விதத்துல ரிலேட்டிவ்மே கூட, அது எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் கிளம்புறாரு. இவருக்கு எதிரான எவிடன்ஸ் இது 2 தான், மற்றபடி நிரூபிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த பக்கத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. வேணும்னாக்கா நீ ஒண்ணு பண்ணு, அந்த கான்ஸ்டபிள் தான் எல்லாத்தையும் பண்ணானு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி எஸ்பி சொன்னோடனே அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது, அவனும் எதுவுமே பண்ணல, எதுக்காக இது மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்களே கான்ஸ்டபிள், அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் லெட்டரா வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு போனை கொடுத்து உன் பொண்டாடி கடைசியா பேசிக்க, இதுக்கு மேலே எப்ப பேசுன்னு தெரியும் சொல்லும்போது மனைவிக்கு போன் பண்ணி பேசுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் வந்துருவேன், நீ தைரியமா இரு, பாப்பா எப்படி இருக்கா, அம்மா எங்க இருக்காங்க சொல்லி கேட்டா அம்மாவை ஐசியூல வச்சிருக்காங்க, சரி நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் போன் காலை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் கூட வேலை பார்த்தா அந்த எஸ்ஐ சார் வராரு. டே இது பாரு, உனக்கு எதிராக அந்த ஆளு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், அவன் பொண்டாட்டி பாதுகாத்துக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான், நீ என்னடா அவனுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணிட்டு நீ போயிட்டு உள்ள கழித்தீங்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்காரர் கொஞ்சம் ஏத்தி விடுறாரு. பேசாம ஒண்ணு பண்ணு, நான் உள்ள எஸ்பி சார்கிட்ட பேசிக்கிறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தான் சொல்லி உன் கூட இருக்க நம்ம ஹீரோ மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துரு, மற்றபடி அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நீ தப்பிச்சுக்கலாம், ஒழுங்கா இது செய்ய, இல்லைன்னா அவன் முந்திக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவரை ஒரு லெட்டரை எழுதிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இவர் இந்த பக்கத்தில் உட்காந்து இருக்கிறாரு. நம்ம ஹீரோ உட்காந்து இருக்காரு. என்னடா உன் பொண்ணு எப்படி இருக்கா கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆளு கான்ஸ்டபிளுக்கு பயங்கரமான கோவம் ஹீரோ மேல. எப்படி சார் என்ன மாட்டி வரதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சு, என் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அட பைத்தியம் நீ ஏதாவது கையெழுத்து போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா சார் கையெழுத்து போட்டேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன், உங்களுக்கு எதிராகவே கொடுத்தேன், நீங்க மட்டும் என்ன மாட்டி விடலான்னு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே பைத்தியம் நான் யாருக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, உனக்கு எதிராக கொடுக்க சொன்னாங்க, நான் அதை செய்யல, இது எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும்டா, நீ எதுக்கடா கொடுத்த, போலீஸ்காரங்களோட புத்தி உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசும்போது தான் நம்ம கான்ஸ்டபிளுக்கு ஒரு விஷயம் ஷாக் ஆகுது. அப்ப நம்மள ஏமாத்தி தான் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கிறது தெரிய வருது, நீ தப்பிக்கிறதுக்கு என் வாழ்க்கையை பாழாக்கிட்டலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்ம கான்ஸ்டபிளுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. ஹீரோவோட மனைவி வேற கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க, ஹீரோ விட்டுட்டு எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காரு. இந்த பக்கத்துல ஹீரோவையும் கான்ஸ்டபிளையும் கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது கூட இந்த கொலைக்கான காரணமே இவங்க 2 பேர் தான், இவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லி ஒரு பிம்பம் சித்தரிக்கப்பட்டிருச்சு. அப்ப கூட நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட கேள்வி கேட்கும்போது அவரை பார்த்து பயந்துட்டு கீழே அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவரை பிடிக்கிறதுக்காக நிறைய போலீஸ்காரங்க வராங்க. ஒரு ரோட்டுக்கு நடுவில் போயிட்டு அந்த கான்ஸ்டபிள் நிக்கிறாரு. ஒரு பெரிய லாரி வந்து அப்படியே அடிக்குதுங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அங்க ரத்த கரையோட இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி இந்த பக்கம் ஜீப்ல கூட்டு போறாங்க. ஜீப்ல கூட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோ அப்படியே அந்த ரோட்டை பாக்குறாரு. படத்தோட ஆரம்பத்துல காமிச்சாங்க இல்லையா, ஒரு ரத்தத்தை சில போலீஸ்காரங்க கழுவி விட்டு இருந்தாங்க இல்லையா, அது நம்ம கான்ஸ்டபிளோட ரத்தம் தான். ஸோ நம்ம கான்ஸ்டபிள் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு. ஸோ அவரை நினைச்சுக்கிட்டே இப்போ நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கிறாரு.
போலீஸ்காரங்க கூட இருக்கிற சக போலீஸ்காரங்களுக்கு என்ன எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. இதுக்கு மேல நம்ம ஹீரோவோட அவங்க மனைவி எப்படி இருக்க போறாங்களோ, நம்ம கான்ஸ்டபிளோட குடும்பம் என்ன ஆக போகுதோ தெரியாம அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை கிளைமேக்ஸ் உண்மையாலுமே மனசை கொஞ்சம் உருகிற வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.